Hi students, good morning to all. In the class exercise 4.1 first question, find all the values of x such that ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். எக்ஸனுடைய வேல்யூஸ் கேல்குலேஷன் பண்ணணும். ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான். அந்த இன்டர்வலுக்குள்ளார எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேஷன் பண்ணணும். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் given நமக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா sin x equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ sin xங்கிற இடத்துல sin 0 0, sin pi 0, 2 pi 0, 3 pi 0, minus pi 0, minus 2 pi 0. அப்போ இந்த மாதிரி என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் 0 அது. அப்போ இதனுடைய ஜெனரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் n pi அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த nங்கிறது என்ன அப்படின்னா n belongs to z அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இன்டிஜர்ஸ். அந்த மாதிரி இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய இன்டர்வல் என்ன அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் 10 pi, இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் 10 pi. அப்போ எக்ஸுக்கு இந்த இடத்துல தான் நம்ம வேல்யூ கொடுத்துக்கிட்டே வரும். இதில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம கொடுத்துக்கிட்டே வரும். அப்போ இந்த இடத்துல n-க்கு பதிலாக 0 கொடுக்குறேன், 1 கொடுக்குறேன், 2 கொடுக்குறேன், அப் டு எது வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னா 10 வரைக்கும். அப்போ மைனஸ்லேயே இருக்குது. அப்போ அதனால் சப்ஸ்டியூட் n ஈக்குவல் டு 0 கொடுத்தோன்னா 0 கிடைக்கும், 0 கொடுத்தோன்னா 0 கிடைக்கும். 1 கொடுத்தோம் அப்படின்னா இந்த இன்டர்வலுக்குள்ள தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல ப்ளஸ்ஸும் கொடுக்கலாம் மைனஸும் கொடுக்கறனால ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அடுத்து 2 கொடுக்குறேன், ப்ளஸ்ஸும் கொடுக்கலாம் மைனஸும் கொடுக்கலாம். அப் டு எது வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 வரைக்கும் கொடுக்குறேன். எது கொடுத்தனாலும் இதுக்குள்ளார தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. இதே நான் 11 கொடுத்தேன் அப்படின்னா இதுக்குள்ளார இருக்குமா 11 பைன்னு இருக்கும், அப்போ எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ எக்ஸனுடைய வேல்யூ அதாவது இந்த எண்ணுக்கு கொடுக்கும்போது நமக்கு என்னன்னு சொல்லி கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ எக்ஸுங்கிற வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா sin x ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ஃபார்மேட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கேல்குலேஷன் பண்ணுறேன். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது பாருங்கள். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதிலிருந்து காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிற ஃபார்மேட்டில் யூஸ் பண்ண முடியும். இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இந்த வேல்யூஸ் நான் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் -1 தான் ஹோல் ஸ்கொயர். -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1, 1 மைனஸ் 1 என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். 0க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 0. அப்போ இந்த இடத்துல காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2n + 1 இன்ட்டு π/2 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும். இந்த nங்கிறது என்ன அப்படின்னா n belongs to capital Z. அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வல் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா -8 பைலேருந்து +8 பை வரைக்கும் இருக்குது. இதுக்குள்ளார தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த மாதிரி இப்போ எனக்கு நான் என்னன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா 0ன்னு கொடுத்தா அப்படின்னா 2 × 0 0, 0 + 1 1, 1 × π/2 π/2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அடுத்தது 1 கொடுத்தா அப்படின்னா 2 × 1 2, 2 + 1 3/2ங்கிறது இதுக்குள்ளார எக்ஸிஸ்ட் ஆகும். இதுக்குள்ளார எக்ஸிஸ்ட் ஆகும். மைனஸ் கொடுத்த இதே -1 கொடுத்தா அப்படின்னா 2 × -1 -2, -2வும் 1 சிம்ப்ளை பண்ணால் -1 π/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதுவும் இதுக்குள்ளார எக்ஸிஸ்ட். அந்த மாதிரி +1 கொடுக்கலாம் -1 கொடுக்கலாம். அப் டு நான் இது வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னா 2 கொடுத்தாலும் எக்ஸிஸ்ட் ஆகுது, 3 கொடுத்தாலும் எக்ஸிஸ்ட் ஆகுது, 4 கொடுத்தாலும் எக்ஸிஸ்ட் ஆகுது. இதே நான் 5 கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகலை. அப்போ இது வரைக்கும் தான் வேல்யூ. இப்போ இந்த n-க்கு பதிலாக கொடுக்குறேன் அப்படின்னா அதுதான் எதனுடைய வேல்யூ அப்படின்னா எக்ஸனுடைய வேல்யூ. அதான் இதுதான் சொல்யூஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.